10th பப்ளிக் தமிழ் எக்ஸாமோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பகுதி 1 கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர். மலர்கை தொகையின் வகையை தேர்க அப்படின்னா உவமை தொகை. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கின்றதுனா வானத்தையும் பேரொளி. தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. ஆன்சர் தாளாண்மை வேளாண்மை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கு நிற்கும் என்று மற்றவர் கூறியது அறியா வினா சுட்டுவிடை. குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழித்தொடரை தேர்க. குழந்தையே வா. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறி கருதாமல் அறம் செய்வது. காசி கண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. நனைந்தலை உலகம் என்பதன் சரியான பொருள் அகன்ற உலகம். தடக்கை இச்சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். பாடலின் ஆசிரியர் தேர்க நப்பூதனார். பகுதி 2 கொஷின்ஸ். தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. 17 விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி.